இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஃப்ரையர்லேயே என்ன தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அதுவும் நம்ம ஏர் ஃப்ரையர்லேயே செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் காமிக்கிறோம். பாருங்கள், பூண்டு, வெங்காயம், அது பேர் என்னது, தக்காளி, காஞ்ச மிளகா. அது காஞ்சி போயிருந்ததுன்னா, ரொம்ப காஞ்சி போயிடுச்சுன்னா வேணாம். இதோ மேலே வச்சுருக்கோம் இப்படி வேகுதுன்னு. காய்ஸ் இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு லைட் வேணும்னா 5 மினிட்ஸில் எடுத்து பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ண இதோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. 8 மினிட்ஸ் தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஓகே. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுவோம். வாங்க கைஸ், வாங்க நம்ம திறந்து பார்ப்போம். நீங்கள் ஒரு 4-5 மினிட்ஸில் மட்டும் வச்சுக்கோங்க. லைட் ஆன்ல இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. கடமை இது இப்போ கிச்சனை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். எனக்கு இந்த வாட்டி செய்ய தெரியல, அதுதான் ஓகே. ஆனால் இப்போ இந்த ஆனால் 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் 4 மினிட்ஸே நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் வைக்கலாம். ஸோ பெட்டர். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இதை அப்படியே நம்ம இல்லைன்னா நீங்கள் வந்து 8 மினிட்ஸ் கூட வைங்க. நம்மளுடைய டொமேட்டோ சட்னி ரெடி. வாங்க போவோம். இது தாளிக்கிறது தான் கிடையாது. ஃபேன் போட்டு விட்டுரு நீங்கள் வந்துடுங்க. பாருங்கள், இப்படி சுட சுடன்னு இருக்கு. ஸ்மெல்லை பார்த்தா கொஞ்சம் தீஞ்ச வாசனை கிடைக்கும். டொமேட்டோ தான் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. தட்டு சுடும் பார்த்து சூப்பராக இருக்கும். சரி வெயிட் பண்ணுங்கள், நம்ம இது காஞ்சோடனே வந்து கூப்பிடுறேன். ஏன்னா அளவு உப்பு போட்டிருக்கோம். இவ்வளோ கிளாஸ் காரம் சேர்த்துனால வாங்க. ஓ, அதை காமிங்களாம் ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ தான் இது வைக்கோங்க ஒரு தேவையான அளவுக்கு. பாருங்கள் நல்லா. உங்ககிட்ட சிமினி இருந்ததுன்னா சிமினியை ஆன் பண்ணிக்கோங்க. மம்மி போய் சிமினி ஆன் பண்ணு மம்மி. கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுவா என்ன போட்ட? இப்போ கொஞ்சமாக லைட்டாக ஒரு 4 சீரகம் நிறைய போட்டேன். நல்லா இல்லை 2 தான் போடணும். லைட்டாக ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகு தான் தேவையில்லையா? சிமினி போய் ஆன் பண்ணிட்டு வா. கொத்தமல்லி தான் போடும்போது கொஞ்சம் நம்ம தூரமாக இருக்கணும், இல்லைன்னா மூஞ்சில் தாளிச்சிடும். இதில் வைக்க நம்ம 3ல் வச்சுருவோம். 2ல் வச்சுருவோம். எங்கள் அம்மாவுக்கு 2 போதுமா? லைட் ஆன் பண்ணுமா, லைட் ஆன் பண்ணுமா. இங்கே நான் சிமினி இல்லை. இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். கொஞ்சம் நல்லா பொரியணும். நல்லா கடுகு சீரகம் எல்லாம் பொரியணும். நம்ம போட்ட எல்லா கன்சிஸ்டன்சியும் பொரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பாருங்க, அங்கே பாருங்க சிமினி இப்படி அப்சர்வ் பண்ணிடுதுன்னு அந்த புகை. இப்போ தக்காளி சட்னியை போட போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த சிமினியை பாருங்களேன் எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு. இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் கிண்டி விடணும். கிண்டணும். இதில் கொஞ்சம் வந்து இருந்துச்சுன்னா தண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே அந்த சிமினியை போய் பாருங்கள், சூப்பராக அப்சர்வ் ஆகுது. அது எங்களுக்கு இருந்தால் நல்லாவே தெரியுது. மிக்ஸ் பண்ணுமா. புளிக்குழம்பு மாதிரி இருக்குமா எனக்கு பார்க்க புளிக்குழம்பு மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்க இப்படி, ஆனால் செஞ்ச உடனே சூப்பராக இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் டைம். அங்கே பாருங்கள்,
நைட்டு குடிக்க பால் வாங்க வச்சுருக்கோம். நல்லா கன்சிஸ்டன்சியாக இது போட்டுக்கோங்க. ஸ்டார்ட். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்